ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். இன்னைக்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாம்பார் தாங்க வச்சேன். சௌச்சோ, கேரட்டு, பீன்ஸு. வீட்டில் என்ன காய்னு தேடி பார்த்தேன், இதாக இருந்துச்சு. இது மூணுத்தையும் போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க. தொட்டுக்கு பீட்ரூட் ரைத்தா பண்ணேன். அது ரைத்தாவில் பச்சடின்னு சொல்லுவாங்க. சைட் டிஷ்க்கு பீட்ரூட் பச்சடியும் ஆனியன் பக்கோடாவும் தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் பாருங்கள், ஆனியன் பக்கோடா ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி காலையில் பால்கனியில் நின்று காஃபி சாப்பிட்ருந்தேங்க. அப்போ நான் பார்த்த காட்சி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, காலைல பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போதுங்க. சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே கிளம்பி ஸ்கூலுக்கு போதுங்க. ஆனால் பின்னாடியே பெற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களோட லஞ்ச் பேக், ஸ்கூல் பேகு பசங்களை மட்டும்தான் தூக்கலை. அதுக்குள்ள இன்னும் சின்ன குழந்தைங்களா தான் அதையும் தூக்கிப்பாங்க போல். எனக்கு தெரியல அது என்னென்னு. நான் பார்த்ததில் ஒரு 2-3 பேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு பசங்க ஹாயாக கையாட்டிட்டு நடந்து போதுங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில். பசங்களுக்கு அவங்களோட வெயிட்டை அவங்களுக்கு தூக்க விடுங்க. அவங்களுக்கு வெயிட்டை கொடுத்து பழங்க, தூக்கட்டும். சின்ன குழந்தைக்கு அதோட பேக்கை தூக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தூக்க விட்டு பாருங்களேன், டெய்லி அதுங்களே தூக்கும். ஆனால் இல்லை, மொத்தத்தையும் நம்ம வாரி கட்டிக்கிறது. எந்த ஒரு குழந்தை தாம் பெற்றவங்களோட சுமையை வாங்கிக்குதோ அது கண்டிப்பாக முதிர அந்த பெற்றவங்களை பார்த்துக்குங்க. 100% எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் எந்த ஒரு குழந்தையோட சுமையை நம்ம வாங்கிக்கிறோமோ, மொத்தத்தையும் நம்ம வாங்கிட்டு அவங்கள ஃப்ரீயாக நம்ம விட்டுடுறோமோ, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்க நம்ம தாங்க சுமக்கணும். குஞ்சு மிதித்து கோழி சாகாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். ஆனால் அதே குஞ்சு மிதித்த கோழிகள் வாழும் இடம் தான் முதியோர் இல்லம்னு நான் சொல்லுவேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. எப்பா உன்னை பெற்று நான் அரும்பாடு பெற்று உன்னை பாதுகாத்து வளர்த்து விடுறேன், வயசான காலத்தில் நீ என்னை கொஞ்சம் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லணும். எப்பா நான் எப்படின்னா போகிறேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா இருந்தால் மட்டும் போதும், இப்படி தான் இந்த காலத்து பெற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவங்களுக்கான பொறுப்பை நம்ம தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு பசங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சின்ன வயசுலேருந்தே நீ என்னை பார்த்துக்க வேண்டாம், நீ நல்லா இருந்தால் போதும், நீ நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி வளர்த்தா அதையும் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம காலத்தில் யார் பார்த்துப்பா நம்ம பசங்க நம்மளை பார்த்துக்காம சொல்லுங்கள்? அப்புறம் அவங்க கொண்டு போய் முதியோர் தான் சேர்ப்பாங்க. அப்புறம் ஐயோ என் பையன் என்னை பார்த்துக்கல, என்னை கொண்டு வந்து முதியோர் சேர்த்துட்டான் அப்படின்னு புலம்புறது. நம்மளே சூனி வச்சுக்கிறோங்க. நமக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலையை வாங்கணுங்க. நம்ம வீட்டு சூழ்நிலை சொல்லித்தரணும். நம்ம வீடு என்ன ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்க புரிஞ்சுக்கிற வயசு வரும்போது நம்ம அதையும் ஷேர் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. கண்டிப்பாக அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி நல்ல குழந்தைங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. பீட்ரூட் பச்சடிக்கு நான் ரெசிபி சொல்கிறேங்க. பீட்ரூட்டை திருவிட்டு அது கூட கொஞ்சோண்டி ஒரு பீஸ் இஞ்சும் திருவிட்டு ரெண்டுத்தையும் உப்பு கல் போட்டு வேக வச்சிடணுங்க. அது வெந்த உடனே தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இது மூணுத்தையும் நல்லா மைய அரைச்சி பீட்ரூட் வேகும் போதே கூட ஆட் பண்ணிடணுங்க. அந்த தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆறினோடனே தயிர் சேர்க்கணுங்க. பீட்ரூட் பச்சடி அருமையான பச்சடிங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கணும். வாங்க நம்ம ஆனியன் பக்கோடா சேர்த்து பார்க்கலாம். இது பாருங்க, வெங்காயம் அரிஞ்சு வச்சிருங்க. அரிஞ்ச வெங்காயத்தை நம்ம கையில் இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னா இது பாருங்க இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸாக வந்துடும் ஃபுல்லாக. இதில் என்ன பண்ணோம், பூண்டு நல்லா ஒரு கை ஃபுல்லாக பூண்டு, பச்சை மிளகாய் 2 போட்டு இடித்து சேர்த்துங்க. இந்த பாருங்க உரல் நல்லா இடிச்சிருங்க. இங்கே பாருங்க நல்லா இந்த மாதிரி மைய ஒன்றும் பாதிமா இப்படி நல்லா நச்சு இப்படி போட்டணும். பூண்டு 2 பச்சை மிளகா போட்டாச்சா? இது கூட மெயினே இதாங்க, நிறைய கருவேப்பிலை போடணும். எவ்வளோ நீங்கள் கருவேப்பிலை போடுறீங்க அவ்வளோ டேஸ்ட்டு. சரியாங்களா? இப்போ என்ன பண்ணும், உப்பு, சால்ட் உப்பு. நான் எல்லாத்துக்கும் கல் உப்பு போடுவேன், ஆனால் இது வேற ஆப்ஷனே கிடையாது. சால்ட் உப்பு தான். தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் இப்படி பிசைஞ்சிருங்க நல்லா. இது கொஞ்சம் தண்ணி விடுது, ஃபுல்லாக 4 பக்கம் உப்பு பரவுற மாதிரி பிசைஞ்சிருங்க. இது கூடவே வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அது போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு 1/4 பங்கு, ஒரு 150 கிராம் கடலை மாவு போடுறோம் அப்படின்னா ஒரு 50 கிராம் அரிசி மாவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கடலை மாவு நான் ஒரு 1/4 கிலோ இல்லை 300 கிராம் போல் வெங்காயம் எடுத்துருப்பேன். அதுக்கு 150 கிராம் நீங்கள் கணக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வரலாம். 150 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 200 கிராம் மொத்தமாக டோட்டலாக மாவு எடுத்துங்க.
போட்டுட்டு இது மறுபடியும் கையால் நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சால்ட் போட்டது அதை மறுபடியும் கையால் நல்லா இப்படி பிசைஞ்சுங்க. காரம் கொஞ்சமா போட்டா போதும், ஏன்னா நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். காரம் நிறைய போட்டா காரம் குழந்தைங்கலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிடாது. அதனால பச்சை மிளகா இருக்க அந்த வாசனை நல்லா இருக்கும், அது வேற காரத்துக்கு போட்டுருக்கலாம். இப்படி நல்லா இப்படி பிசைஞ்சிடும். இது நல்லா இப்படி கலரிட்டு இது கூட கொஞ்சமா எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன் பாருங்க. நீங்க எந்த வேணாலும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போல போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மறுபடியும் நல்லா எண்ணெய் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி கலந்து விட்டுருங்க. அந்த மாவுலாம் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், கிறிஸ்பா இருக்கும். அந்த எண்ணெய் அதுக்கு தான் போடுறது. இது கூட ரொம்ப ஹார்டா இருக்குல்ல, அப்போ லைட்டா தண்ணி தெளிச்சுக்கணும் பாருங்க. லைட்டா, ரொம்ப தண்ணி தெளிக்க கூடாது, ரொம்ப லைட்டா கொஞ்சமா. கொஞ்சமா தலை இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சமா தண்ணி, அவ்வளவுதான். நம்ம இதுலயே பெசைய அது அந்த வெங்காயம் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால தான் கொஞ்சமா போட சொல்றேன் நான். அவ்வளவுதாங்க. இப்படியே பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு தட்டு போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் மூடி வச்சா போதும். வாங்க, பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். தேவையான எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு அடுப்பு ஸ்லிம்ல வச்சிடணும். இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு. சும்மா ஒரே வெங்காயம் போட்டு பார்த்தேன் பொரிஞ்சிச்சான்றதுக்கு. இப்ப பாருங்க, இதுவே பிரிச்சு போட்டுருங்க. பக்கோடா மாதிரி இதுவே பிரிச்சு போட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்கலாம் வேணாம், ஓரளவு காஞ்சா போதும். ஏன்னா வேகாது, தீஞ்சிரும், கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடும். அதனால இப்படி பரட்டின மாதிரி போட்டு விடுங்க. பக்கடா இருக்கும்ல அந்த மாதிரி. டக்குன்னு ஆயிடுங்க இது. சும்மா ஒரு 4 வெங்காயம் அரைஞ்சோமா, தலைமை எல்லாத்தையும் போட்டோமா, இன்ஸ்டன்டா நம்ம டக்குன்னு ஒரு முறுக்கோ இல்ல கரகரன்னு எதனா வாய்க்கு சாப்பிடும் போல தோணுதோ அப்ப டக்குன்னு இன்ஸ்டன்டா செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப போட வேணாம், ஒரு 2 போர்ஷனே பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் போட்டு எடுத்துட்டு அப்புறம் இது மீதி வந்து இன்னொரு போர்ஷன் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். அடுப்புல வந்து இந்த மிட்ல வச்சுருங்க. ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு பக்கோடா. அதுக்குள்ள இந்த பெசரட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பச்சை பயிறு, அரிசி, இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு காலைல பெசரட்டு தோசை தாங்க. இது அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து பச்சை பயிறு தோசைன்ட்டு போயிடுவோம். காலைல டிஃபனுக்கு என் பையனுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால சரி சைமல்டேனியஸா டிஃபன் சைட்ல ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லி தோசை ஊத்திட்டேன். இந்த பாருங்க, அப்படி ப்ரௌன் ஆயிடுச்சுங்களா, இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். பாருங்க, அவ்வளோதான். எண்ணெயை சொட்ட சொட்ட நல்லா மொறு மொறுன்னு கடையில் விற்கிற பக்கோடா மாதிரி சூப்பரா இருக்குங்க. இந்த பாருங்க, இது இந்த ஜல்லடை கடாயை விட பெருசா இருக்கு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதாங்க தெரியுது பாத்திரத்தை விட இது பெருசா இருக்குன்னு. ஒரு சைஸ் சின்னதா வாங்கிடணும். சரி, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷா இருக்கும். இந்த பாருங்க. சூப்பரா இருக்குங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், சோம்பும் பெருங்காயம் போடணும். அதை நான் காட்ட மறந்துட்டேன் வீடியோல. சோம்பும் பெருங்காயம் கூட போடுங்க. சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சோம்பு, பெருங்காயம். சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. மஸ்ட் ட்ரை டிஷ்.